அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் நல்லா வெயில் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வர மிளத்த பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி எல்லாம் காலியாகிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, காய வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும். ஒரு ஈவினிங் போல் திரிச்சிக்கலாமா அப்படின்ட்டு, ஏன்னா வெயில் அடிக்கிறதுக்கு ஒரு நாள்லேயே சூப்பராக காஞ்சி வந்துடும். அதனால் காய வச்சிடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் காய வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி வந்து 1 கிலோ வாங்கினேன். அதுக்கு 100 சீரகம் மிக்ஸாக போட்டு வச்சுருவேன். ஏன்னா அது வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டதால் சீரகம் வந்து கரெக்டாக வரும். எப்போவுமே இப்படி தான் திரிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ கொத்தமல்லிக்கு 100 சீரகம் வாங்கி திரிக்கே தான். அதுக்கப்புறம் மிளவத்தல் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நல்லாவே இருந்துச்சு. அதனால் மச்சியில் போய் நல்லா பெட்ஷீட்டை விரித்து அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொத்தமல்லி எல்லாம் காய வச்சிடலாமா அப்படின்ட்டு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே மச்சிக்கு போயாச்சு. சூரியன் வந்த பிறகு போனோம்னா ரொம்ப வைக்காயிருமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் காய வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. மச்சியில் வந்து இப்போ போனோம்னா கரெக்ட் நல்லாயிருக்கும். மச்சி போனால் லேட் ஆகிடுனா ரொம்ப கால் சுட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் மச்சியில் அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு செய்ததுக்காக வந்தாச்சு. பால் வந்துட்டு அதே வாங்கி சூடாக்கி வச்சுட்டு இன்றைக்கி புட்டு தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புட்டை வச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தேங்காய் வந்து திருவி போட்டோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதேமாதிரி ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து தேங்காய் திருவி போட்ட பையனுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி கேட்டாங்க. புட்டில் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு பக்கம் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பட்டை கிராம்பு பொடி வர காலி ஆகிட்டு கரம் மசாலா பொடி. அதனால் பட்டை கிராம்பு ஏலக்காய் வாங்கினது அதையும் ஒரு பக்கம். இது வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கிளக்கொடி இடம் இருக்குது. அதில் காய வச்சிட்டோம்னா சூப்பராக காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து கிளினிக் ஆல் கிளியர் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸு. ஒரு 10 ஷாம்பு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 2 ஷாம்பு ஃப்ரீ மாதிரி தருவாங்க. ஒரு டஜனாக தந்துடுவாங்க. அது எவ்வளோ ரேட்டு போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு சில கடையில் வாங்கினோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாபர் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஃபேமிலி பேக்கனாக்கா வரும். இது வந்து எனக்கு கரெக்டாக 1 மாதத்துக்கு வரும். அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தேன். மிளத்தூள் கொத்தமல்லி வாங்கும்போது வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் பொருள் எப்போவுமே மாதம் மளிகை ஜாமான் வாங்கும்போது வாங்கிடுவேன். அப்புறம் பவுட்ருமே காலி. அதையும் வாங்கிட்டு பிள்ளைக்கு வந்து ஓமப்பொடி வாங்கி கொடுத்தேன். அதில் வந்து உரப்பு கம்மியாக இருக்குமா அப்படின்னுட்டு அதை வாங்கிட்டு வந்துருந்தேன். அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்தாச்சு. பிள்ளைக்கு வந்து செவ்வாழைப்பழம் கொடுப்பேன். அன்றைக்கி மத்தியானம் சமையல் செய்யக்கூடிய நேரமும் வந்துட்டு சரின்ட்டு சமையல் செஞ்சிடலாமா அப்படின்னுட்டு ஹாப்பிக்கு வேறு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி வெள்ளைப்பயிர் புளி குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு எனக்கும் வெள்ளைப்பயிர் புளி குழம்பு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அதான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தக்காளி பழம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. காய்கறியில் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸ் இருக்குது. அதை பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு நல்லா வறுத்துட்டு நான் வந்து அவிய போட்டேன். நல்லா வெள்ளைப்பயிர் அவிஞ்சு வந்துட்டு சைட் பை சைடு சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரியே குழம்பும் ரெடி பண்ணி வச்சு நல்லா உப்பு உரப்பு காரமாக நல்லாவே இருந்துச்சு. பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் புளிக்குழம்புனா. அதனால் வந்து புளிக்குழம்பு அப்புறம் கேரட்டு பீன்ஸ் போட்டு பொரியல் ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பையன் வந்து இதுக்கு வத்தல் ரெடி பண்ணி கேட்டாங்க. அதனால் பையனுக்கு பொரிச்சு கொடுத்து அப்போ பையங்களோட சேர்ந்து நாங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிள்ளைக்கும் அதோட கொஞ்சோண்டு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைக்கு வத்தல்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.